திருச்சி சிறப்பு முகாமில் இருந்த சாந்தனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. திருச்சி சிறப்பு முகாமில் சாந்தனு இருந்தார். அங்கு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், என்ன விவரம்? மருத்துவர்கள் அவருக்கு என்ன மாதிரியான உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு என்பதை நேரடியாக அவர்கள் அவரிடம் கேட்டாங்க. மிக முக்கியமாக சாந்தனுக்கு அதாவது காது என்பது அதுல அதிக அளவில் ஒலி எழுப்பி தான் பேச வேண்டிய நிலையில் இருக்கிறது. அவருக்கு 54 வயதாகிறது. கால் இரண்டும் வீக்கத்துடன் காணப்படுகிறது. நேற்று இரவு முதல் சிறப்பு முகாமில் அவர் கால் வலியால் மிகவும் துடித்துள்ளார். உடனடியாக காவல்துறையினர் பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறையில் உள்ள சிறப்பு முகாமில் இருந்து திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அவர் தற்பொழுது அவருக்கு அடுத்த கட்ட அதாவது மருத்துவ பரிசோதனைகள் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்ததாக அவருக்கு என்ன மாதிரியான உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு என்பதை மருத்துவர்கள் கண்டறிவதற்காக பல்வேறு பரிசோதனைகளை அவர்கள் இப்ப நடத்த இருக்காங்க. முதற்கட்டமாக அவருக்கு சிறுநீரக கோளாறு இருக்க வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய 2 காலும் வீக்கத்துடன் காணப்படுகிறது. அவர் ஏற்கனவே கடுமையான கால் வலியினால் அவர் அவதிப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை கொண்டு வரும் இந்த வழியிலையும் மருத்துவமனையிலையும் அவருக்கு சிறிய மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கு. அதனால் மருத்துவர்கள் தொடர்ந்து அவரை பரிசோதனை செய்து இந்த சிகிச்சைகளை அளித்து வராங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.